மனிதனை குறித்து சொல்லும்போது அவனுடைய இருதய நித்தமும் பொல்லாதும், இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் சிறு வயதிலிருந்தே பொல்லாத இருதயமாகவும் பொல்லாத சிந்தையாகவும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்க, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான், தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார். இருமனமுள்ள ஒரு ராஜாவை குறித்து உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் எங்கே பார்க்க முடியும்? கர்த்தர் எலியாவை கொண்டு இந்த யெகூவை என்ன செய்தார்? முதல்ல அபிஷேகம் பண்ணினார். 2வது